சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் புரட்டாசி மாத உற்சவத்தை முன்னிட்டு 9ஆம் ஆண்டு ஸ்ரீனிவாச மகாலட்சுமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஜங்ஷன் ஜாகிர் அம்மாபாளையம் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் ஸ்ரீனிவாசா மகாலட்சுமி தாயார் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மேடை அமைத்து சீனிவாச பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஆஞ்சநேயரையும் புது பட்டாடை உடுத்தி கற்கள் பதித்த நகை கிரீடத்துடன் நறுமண மலர் மாலைகளுடன் துளசி மாலை அணிவித்து பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர். தொடர்ந்து பெண்கள் தட்டு சீர்வரிசை பொருட்களை திருக்கோவிலை சுற்றி நாதஸ்வரம் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து கல்யாண உற்சவ மண்டபத்தை அடைந்தனர். பின்னர் கும்ப கலசம் ஆவாகனம் செய்யப்பட்டு ஓமகுண்டம் அமைத்து தட்டு சீர்வரிசை பொருட்களை அலங்கரித்து வைத்திருந்தனர். தொடர்ந்து கலசத்துக்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் பெண்கள் வெள்ளி உரலில் விரலி மஞ்சள் இட்டு மஞ்சளை இடித்தனர். கலச பூஜையுடன் ஹோமம் தொடங்கி ஹோமத்தில் சமத்து குச்சி நெய் மற்றும் பல்வேறு விதமான நறுமண திரவியங்கள் மூலிகை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் பட்டு வஸ்திரம் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் திருமாங்கல்யத்திற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டப்பட்டது. பின்பு சீனிவாச பெருமாளுக்கு வெள்ளி யக்னோ பவித்திரம் அணிவிக்கப்பட்டது. பின்பு கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கும்ப ஆரத்தியுடன் ஹோம குண்டத்தை சுற்றி வந்ததும் மகாலட்சுமி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றதும் திருமண கோலத்தில் காட்சி அளித்த ஸ்ரீனிவாச பெருமாள் மகாலட்சுமி தாயாருக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் இன்னிசை பாடல் பாடினர். தொடர்ந்து திரளாக வந்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.
கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரமத்தின் நிர்வாகி எஸ். சோமசுந்தரம் செல்வி சிறப்பாக செய்திருந்தனர்.